Taste the Daily. சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் கூலி தொழிலாளியை கத்தியால் குத்திய திமுக நிர்வாகி உட்பட 2 பேர் சிக்கினர். தாரமங்கலம் நகராட்சியை சேர்ந்த ஸ்ரீரங்கன் என்பவர் முன்விரோதம் காரணமாக திமுக நிர்வாகி ஈஸ்வரன் தனது நண்பருடன் சேர்ந்து கத்தியால் குத்தினார். இதில் ஸ்ரீரங்கன் பலத்த காயமடைந்த நிலையில் ஆளும் கட்சி என்ற திமிரில் திமுகவினர் அராஜகங்கள் தொடர்கதையாகி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். வேலைக்காக சென்னை வந்த ஆந்திர மாநில இளைஞரை கடத்திச் சென்று 1 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டியது குறித்து கடத்தப்பட்ட இளைஞரின் சகோதரர் புகார் அளித்துள்ளார். கோயம்பேடு வந்த அன்னபூர் ரெட்டி யோசுபாபு என்பவரை கடத்திச் சென்ற மர்ம கும்பல் யோசுபாபுவை தாக்கும் வீடியோவை அவரது சகோதரருக்கு அனுப்பி வைத்து 1 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டி உள்ளனர். அதற்கு 40,000 ரூபாய் அனுப்பி வைத்தும் யோசுபாபுவை விடுவிக்காததால் அவரது சகோதரர் புகார் அளித்துள்ளார். விடியா ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாமல் குற்ற சம்பவங்கள் நடைபெறுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. கள்ளக்குறிச்சி அருகே டிரான்ஸ்பார்மில் செம்பு கம்பிகள் திருடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. வெங்கட்டாம்பேட்டையில் 2 இடங்களில் உள்ள டிரான்ஸ்பார்மில் மின் இணைப்பை துண்டித்துவிட்டு 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள செம்பு கம்பிகளை கொள்ளையர்கள் திருடிச் சென்றுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ரோந்து பணிகளை மேற்கொள்ளாமல் ஏவல் துறை அலட்சியம் காட்டி வருவதால் கொள்ளை கும்பல்கள் அதிகரித்துவிட்டதாக மக்கள் குற்றம் சாட்டினர். வேலூரில் 2 கடைகளின் பூட்டை உடைத்து வெள்ளி தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. காளியம்மன் கோவில் தெருவில் அடுத்தடுத்துள்ள செந்தில்வேல் மற்றும் ரகுபதி ஆகியோருக்கு சொந்தமான நகை பாலிஷ் போடும் கடைகளில் 3 கொள்ளையர்கள் பூட்டை உடைத்து 300 கிராம் வெள்ளி நகைகள் மற்றும் 2 சவரன் தங்க நகைகளை திருடிச் சென்றனர். விடியா திமுக ஆட்சியில் ஏவல் துறை ரோந்து பணிகளில் ஈடுபடாமல் அலட்சியம் காட்டுவதால் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துவிட்டதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை கோயம்பேடு மார்க்கெட் ஊழியரிடம் கத்தியை காட்டி வழிப்பறி செய்த 3 பேர் சிக்கினர். கோயம்பேடு மார்க்கெட்டில் வாகனங்களுக்கு நுழையும் கட்டணம் வசூலிக்கும் பாஸ்கர் என்பவரிடம் கடந்த 10ஆம் தேதி சொகுசு காரில் வந்த 3 நபர்கள் கத்தியை காட்டி மிரட்டி செல்போன் மற்றும் பணத்தை பறித்துச் சென்றனர். விளம்பர மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் சொகுசு காரில் வந்த வழிப்பறி செய்யும் அளவிற்கு வழிப்பறி கும்பல்கள் செழிப்பாக இருக்கிறதா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.